414. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. நவம்பர் 12, 2025 அன்னைக்கு டெல்லியோட காத்தோட தர குறியீடு இது. உண்மை சொல்லணும்னா இது ஒரு அபாய சங்கு. அப்போ இந்த சிவியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எவ்வளவுதான் ஹெல்த்தியா இருந்தாலும் இந்த காத்து உங்களையும் பாதிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா நிலைமை இன்னும் மோசமாகிடும்னு தான் அர்த்தம். சரி, வாங்க டெல்லியோட இந்த காற்று நெருக்கடிய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் பனிமூட்டம், புகைமூட்டம் பத்தின விஷயம் மட்டும் கிடையாது. இது இந்த பிரச்சனைய தடுத்திருக்க வேண்டிய ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு எப்படி ஒட்டுமொட்டமா தோல்வி அடைஞ்சதுங்கிறத பத்தின ஒரு அலசல். எல்லாத்துக்கும் மேல இந்த பிரச்சனையோட மையத்துல இருக்கிறது நம்மளோட ஆரோக்கியம்தான். மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மாசடைஞ்ச காத்த ரொம்ப நாள் சுவாசிச்சுக்கிட்டே இருந்தா இருக்கிற நோய்கள் இன்னும் படிப்படியா மோசமாகும்னு எச்சரிக்கிறாங்க. சரி, அப்போ இத சமாளிக்க கவர்மெண்டோட ஒபிஷியல் பிளான் என்ன? அதுக்கு பேருதான் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், சுருக்கமா GRAP. இந்த GARPங்கிறது ஒரு எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான். அதாவது டெல்லி NCR பகுதியில காத்தோட தரம் ரொம்ப மோசமாகும்போது ஸ்டேஜா சில நடவடிக்கைகளை எடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நிறுத்துறதுல வண்டிகளுக்கு தடை போடுற வரைக்கும் காற்று மாசுபாட்டுக்கு எதிரா கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வ ஆயுதமே இதுதான் சொல்லலாம். ஆனா பேப்பர்ல இருக்கிற பிளான் ஒன்னு, ஆனா உண்மையில நடக்கிறது இன்னொன்னு. வாங்க இந்த ஒபிஷியல் ஸ்டோரிக்கு பின்னால என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் தோண்டி பாப்போம். இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாருங்க, நவம்பர் 9, 2025 அன்னைக்கு கவர்மெண்டோட ஒபிஷியல் AQI ரீடிங் 312. ஆனா அதே நாள் அதே நேரத்துல ஒரு பிரைவேட் மானிட்டர் என்ன காட்டுது தெரியுமா? 520க்கும் மேல. அப்பா, இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல இவ்ளோ பெரிய வித்தியாசம். இப்ப நாம எதை நம்புறது? பிரச்சனை இதோட நிக்கல, இன்னும் ஆழமா போகுது. யோசிச்சு பாருங்க, தீபாவளி மாதிரி ஒரு முக்கியமான டைம்ல 37 மானிட்டரிங் ஸ்டேஷன்ல வெறும் 9 தான் முழுசா வேலை செஞ்சிருக்கு. அப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். இந்த எமர்ஜென்சி நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கிற டேட்டாவே சரியானதுதானே எப்படி நம்புறது? அது உண்மையா துல்லியமானதான்னு சரிபார்க்க என்னதான் மெக்கானிசம் இருக்கு? சரி, இந்த டேட்டா பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் அது எல்லாம் உண்மையிலே ஃபாலோ பண்றாங்களா? வாங்க இப்ப இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது அமலாக்கத்துல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். அதிகாரிங்க ஆக்ஷன் எடுக்கவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அக்டோபர் 14 நவம்பர் 2 வரைக்கும் வண்டிங்க ஏற்படுத்துற மாசுபாட்டுக்காக மட்டும் 46,921 ஃபைன் போட்டிருக்காங்க. நம்பர் பார்க்க பெருசா இருக்குல்ல, ஆனா கதை இங்கே முடியல. ஆனா இந்த நம்பர் கதையோட ஒரு பக்கம் மட்டும்தான். போட்ட 46,921 ஃபைன்ல வெறும் 10% மட்டும்தான் கட்டியிருக்காங்க. மீதி 90% கட்டவே இல்ல. இதுலேருந்து என்ன தெரியுது? தண்டனை கிடைக்கும்னு பயம் இல்லைன்னா ரூல்ஸ் எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும். அடுத்து, மாநிலங்களுக்கு நடுவுல இருக்க வேண்டிய ஒருங்கிணைப்புல எவ்வளவு பெரிய ஓட்ட இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பயிர்க்கழிவுகளை எரிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இதுல ஹரியானா 77% குறைச்சிருக்காங்க. ஆனா பஞ்சாப்ல வெறும் 35% தான் குறைஞ்சிருக்கு. ஒரே பிரச்சனைக்கு ஏன் 2 மாநிலத்துல 2 விதமான ரிசல்ட்? உண்மையில பஞ்சாப்ல சில மாவட்டங்கள்ல பயிர் கழிவுகள் எரிக்கிறது போன வருஷத்தை விட அதிகமாயிருக்குன்னு டேட்டா சொல்லுது. அப்போ தன்னோட எல்லைய தாண்டி மத்த மாநிலங்களையும் பாதிக்கிற இந்த மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவறின ஒரு மாநிலத்துக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? சரி, இதுவரைக்கும் நாம பாலிசி, டேட்டான்னு சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தோம். இப்போ இதனால மக்களுக்கு, அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ஏற்படுற நேரடியான மோசமான விளைவுகளை பத்தி பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போற நம்பர்ஸ் வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. இது ஒவ்வொன்னுக்கு பின்னாலையும் ஒரு சோகமான கதை இருக்கு. 2023ல மட்டும் டெல்லியில நடந்த மொத்த மரணங்கள்ல 15%, அதாவது கிட்டத்தட்ட 17,200 பேர் நேரடியா இந்த காற்று மாசுபாட்டால இறந்து போயிருக்காங்க. இதுதான் இந்த பிரச்சனையோட கொடூரமான நிஜம். நாம சுவாசிக்கிற இந்த விஷக்காத்து நம்ம உடம்புக்குள்ள போய் என்னெல்லாம் பண்ணுது தெரியுமா? நுரையீரல் கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரோக், COPDன்னு சொல்ற நாள்பட்ட நுரையீரல் நோய், இது மாதிரி ஏகப்பட்ட நோய்களோட அபாயத்தை இது அதிகப்படுத்துது. இது எல்லாமே இந்த PM 2.5 மாசுபாட்டோட நேரடியா சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுல ஒரு கேள்வி எழும்புது. இந்த நெருக்கடியான நேரத்துல மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகளுக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறவங்களோட எண்ணிக்கைய டெல்லி கவர்மெண்ட் ரியல் டைம்ல கண்காணிக்குதா? ஒருவேளை கண்காணிச்சா அந்த டேட்டாவை பொதுவெளியில வைப்பாங்களா? இந்த மாதிரி நேரத்துல வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்.
இங்க முக்கியமான வார்த்தை அக்கவுண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புடைமை. இந்த சிஸ்டம்ல நடந்த இத்தனை தோல்விகளுக்கும் யார் பொறுப்பு? நாம இதுவரைக்கும் பார்த்தத சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு சங்கிலித் தொடர் தோல்வி. முதல்ல தப்பான டேட்டா, அதனால சரியில்லாத என்ஃபோர்ஸ்மெண்ட், அப்புறம் மாநிலங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்ல. இது எல்லாத்தோட கடைசி விளைவு என்ன? ஒரு பயங்கரமான பொது சுகாதார நெருக்கடி. இந்த தொடர் தோல்விகளோட நேரடி விளைவு என்னன்னு தெரியுமா? மக்கள் தங்களோட அரசாங்கத்து மேல வச்சிருந்த நம்பிக்கையே இழந்துட்டாங்க. இப்போ சமீபத்துல எடுத்த ஒரு சர்வேல டெல்லியில இருக்கிற 10ல் 7 பேர் இந்த GIRP கட்டுப்பாடுகளை அமல்படுத்துறதுல கவர்மெண்ட் மேல தங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அப்போ கடைசியா நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இங்க பிரச்சனை நல்ல பிளான்ஸ் இல்லாததில்ல, ஆனா டேட்டால கோளாறு, என்ஃபோர்ஸ்மெண்ட்ல தோல்வி, கோஆர்டினேஷன்ல ஓட்ட, இப்படி சிஸ்டம்லயே பிரச்சனை இருக்கு. அப்போ சொல்லுங்க, உண்மையான மாசுபாடு காத்துல மட்டும்தான் இருக்கா, இல்ல இந்த சிஸ்டம் முழுவதுமே மாசடைஞ்சு போயிருக்கா?